என் பேர் ஈஷா. நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறது த இன்விசிபிள் மாஸ்க். இந்த புக்கை நான் படித்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. இதை நான் இதை ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அதுக்காண்டி நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஆலெக்ஸுங்கிற ஒரு பையன், அவனுக்கு வெறும் 12 வயசு. அவன் ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல்சோ அவங்க மம்மி கூட எல்லாருமே பைத்தியம், லூஸு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிற. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, வாழ்கிறதுக்கும் வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நாள் இங்கே இருக்கவே தேவையில்லை, வேறு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு அவன் எலவேட்டரில் போயிட்டுருக்கான். அவன் எலவேட்டரில் ஏறினான். ஆனால் அவன் போகணும்னு பட்டனை கிளிக் பண்ணது கிரவுண்ட் ஃப்ளோர். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் இது பண்ணது அந்த எலவேட்டர் போனது டாப் ஃப்ளோர். அவனுக்கு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே ரிலீஸ்டு பண்ணுறான். அவன் என்னென்னு இது பண்ணான்ட்டுனா நினைக்கிறான்ட்டுனா, நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போல டாப் ஃப்ளோர் போகுங்கிறத அவன் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துகிட்டே இருக்கான். அப்போ அவன் டாப் ஃப்ளோர் போனோன்னா அந்த டோரும் ஓப்பன் ஆகவே இல்லை. அவன் என்ன பண்ணான்ட்டுனா, யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் போது, ஒரு குட்டி பொண்ணு, எனக்கும் இந்த மாதிரி இருக்குது, யாராச்சும் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த ஆலெக்ஸ் சொன்னா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த குட்டி பொண்ணு, உனக்கு பின்னாடியே தான் நான் இருக்கேன்னு சொல்லுவேன். அது இப்படியே திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருந்த ஒரு குட்டி பொண்ணு கிடையாது, பெரிய விச் மீன்ஸ் சூனியக்காரி. சூனியக்காரி பார்த்தோன்னா ஆலெக்ஸுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் பின்னாடி போகணும்னு பார்க்குறா, ஆனால் அவன் போகலை. என்ன பண்ணுறான்ட்டுனா, நீங்கள் என்னை இது பண்ண போறியா, கொல்ல போறியா, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நீ என்னை எதுவும் பண்ணிடாத, நான் ஆல்ரெடி கஷ்டத்துலேருந்தே வந்திருக்க மாதிரி அவன் சொல்கிறான். அவன் ரொம்பவே க்ரை பண்ணுறான், ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போ அந்த ஆலெக்ஸ் சொல்கிறான், என்னை எந்த கொடுமையும் பண்ணிடாத, நான் ஒரு அப்பாவின்னு சொல்கிறான். அப்போ இது ஆலெக்ஸ் சொல்கிறான், நீ என்னை எதுவுமே பண்ணிடாத, நான் என்னதான் உனக்காண்டி பண்ணுறேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லும் போது, அந்த விச் சொல்லுது, சூனியக்காரி சொல்லுது, நீ எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும் போது, நான் என்னதான் கேட்டேன், எனக்கு தயவு செய்து விட்டுருன்னு சொல்லும் போது, த விச் சொல்லுது, விச் சொல்லலை, கன்னத்துல ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்றான். அந்த ஸ்ப்ரே இது பண்ணி விட்டதுன்னா, அது கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை எப்படி இருக்குன்னா, பொசுட்டுனே இல்லாமல் முடியே இல்லாத மாதிரி, அதே பார்க்குறதுக்கு ஸ்கேரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த பூனை இருக்குது. அது ரொம்ப பயந்துடுறான். ஐயோ என்னாக போகுது இது மாதிரி ரொம்பவே பயப்படுறான். அப்போ அந்த அவன் எஸ்கேப் ஆகிட்டு நினைக்கிறான். ஆனால் அவன் எஸ்கேப் ஆக முடியலை. அப்போ ஒரு சிரிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. அப்போ அவன் என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சூனியக்காரி சொல்லுது, உனக்காண்டி 5 மெம்பர்ஸ் நான் அனுப்பிச்சுடுறேன், ஓ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு. அந்த 5 மெம்பர்ஸ் யாருன்னா, டைசி, லாவெண்டர், எமிலி, ஜாக் அண்டு மைக்கேல். அவங்க இந்த விச் அந்த விச் அதுக்கப்புறம் கேட்குது, உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்குது. கொஞ்சம் நார்மலாக அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி அந்த இது சொல்கிறேன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் டியர் அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஆலெக்ஸ் கொஞ்சமாக பயந்துக்கிட்டே சொல்கிறான், என்னோட ஃபேவரட் ஃபுட் சாண்ட்விச். அது அந்த விச் ட்வைஸாக மாற்றி 6 சாண்ட்விச் கொடுக்க. அப்போ ஆலெக்ஸ் கேட்கும் போது, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கு. அப்போ அந்த விச் சொல்கிறது, ஓ டியர் மை நேம் இஸ் ஹாலசினாட்டியா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆலெக்ஸ் கேட்குறான், ஆர் யூ ஹேட் டு ஈட் மீ, நீ என்னை சாப்பிட போறியா அப்படின்னு கேட்கும் போது, நான் சித்துனேன், நான் ஹெல்ப் போயிட்டேன் இது மாதிரி கேட்குறான். அந்த கேட்கும்போது, நான் செத்துட்டேனா, ஐயோ எனக்கு ரொம்ப கிளாடாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்குது, இன்னும் ஹெல்ப் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விச் கேட்குது, நீ ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அமைதியாரு அந்த மாதிரி கேட்குது. அப்போ அந்த ஆலெக்ஸ் கேட்குறா, பீப்புள் எல்லாருமே என் ஃப்ரெண்ட், மை ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா பேர் என்னை வியர்டாக பார்க்குறாங்க, என்னை பைத்தியம் லூஸ் இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நான் கூட ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஹேட் பேரண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு வாழவே பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு
ஆலெக்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து அந்த விச் வந்து அவனை ஹேக் பண்ணுறாங்க. அப்போதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நான் அந்த விச் அந்த சூரியகாரி வந்து சொல்லுது, நீ ஒன்றும் பயப்படாத டியர், நான் உன்னை அடாப்ட் பண்ணுறேன், நான் உன்னை வளர்க்குறேன், நீ ஒன்றும் இது பண்ணாத அப்படின்னு கேட்கும்போது நீ அப்படியே அந்த விச்சே வந்து சொல்லுது, நீ அழுகாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடன்லி பூ அப்படின்ட்டு வந்து அந்த விச் வந்து இதை கட்டுறான். அதுக்கு அந்த ஆலெக்ஸ் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பயந்துடுறான். அதோட அவன் என்ன பண்ணுறான்டா, நீ இதுக்கான என்னை இது பண்ண அப்படின்னு கேட்கும். ஓ டியர், நீ வந்து இது பயந்துட்டியா, சாரி, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதே மாதிரி நான் அந்த விச் வந்து கேட்குது, டிவி பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆலெக்ஸ் ஓ போகலாமே, அது மாதிரி போகும்போது பாப்கார்ன் செக், டிவி செக், சில்ட்ரன் செக் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விச் ரொம்ப இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆலெக்ஸ் எடுத்து நீ எதுக்காண்டி சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு வந்து கேட்கும் போது அந்த விச் வந்து சொல்லுது, நீ ஸ்டூபிட் ஆயிட்ட, நான் உன்னைய சாப்பிட்றதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 members அவங்க ஃப்ரெண்ட் டைசி, டூக், த மாஸ்க் ஆஃப், லாவெண்டர், எமிலி, மைக்கேல், ஜாக்கி இவங்கெல்லாம் வந்து மாஸ்க் ஆஃப் பண்ணுறாங்க. மாஸ்க் வந்து எடுத்துடுறாங்க. அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அப்போ அந்த பூனை வந்து இது அந்த கோவத்தில் அந்த முகத்தில் போட்டு கீறுது. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அதோட வந்து ஒரு இது நடக்குது, யார் பவர்ஃபுல்லுங்கிறத நடக்குது. அப்போ அதே மாதிரி பேசிகிட்டே இருக்கும் போது இது வந்துச்சுன்னா they look each other to realize they have been hurted the most. Tried to யூனிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்து விளையாண்டிட்டு இருக்கும்போது ஆலெக்ஸ் ஒரு ரிவெஞ்ச் வந்து கொடுக்குறான். ரிவெஞ்ச் இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து இதுவாகுது. குரூப்பாக அவங்க சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது ஆலெக்ஸாலையும் அந்த மாஸ்க் வந்து இது பண்ண டூக் ஆஃப் மாஸ்க் வந்து இது பண்ணும்போது அதோட அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் நடந்து இன்சிடென்ட்க்கு அப்புறம் அது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லன்ச் டைம் வருது. அந்த லன்ச் டைம்ல என்ன நடக்குதுன்னா ஆலெக்ஸ் வந்து என்ன கேட்குதுன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து இது லன்ச் டைம் வந்து நடக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இது ஆலெக்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாஷ்ரூம் போகும்போது அங்கே நடந்தது அவர் ஃப்ரெண்டு வந்து லூஸு மென்டல் இந்த மாதிரி திட்டிட்டு போகும்போது ஆலெக்ஸ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் வந்து ஆஃப் மாஸ்க் வந்து எடுக்கிறான். அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமாகிருது. அதோட நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ மன்னிச்சிரு, நான் இனிமேல் இப்படியே பண்ணவே மாட்டேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னை மன்னிச்சிருப்பான்னு சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து மன்னிச்சுக்கிறான். அப்போ வந்து இது ஒரு சத்தம் கேட்குது. அந்த அலாரம் வந்து அடிக்குது. என்ன அவள் அடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே பயந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா பார்க்கும்போது அது சும்மா கனவு. வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி டக்குன்னு ரெடி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரிமா நான் போகிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுத்தோம். அவன் வந்து கதவு திறக்க போகிறான், ஆனால் திறக்கவும் முடியல. கொஞ்சம் இது பண்ணும்போது திறந்து பார்க்கும்போது அவன் வந்து அவன் கனவுல வந்தது உண்மையாக நடந்திருக்கு, அது ஒன்றும் பொய் கிடையாது. பார்க்கும்போது நிறைய மாஸ்க்ஸ் எல்லாம் வந்து கீழே அவன் ரொம்ப பயந்துடுறான். இது வந்து ரியல் லைஃப்ல வந்து இது அவனுக்கு வந்து அந்த கனவுல வந்தது அப்படியே வந்திருக்கு இந்த ஸ்டோரி. அந்த ஆலெக்ஸ் வந்து இது நிறைய பேர் வந்து அவனை வந்து இது பண்ணும்போது அந்த விச் வந்து அவனை வந்து இது வந்து சாப்பிட்றதுக்காண்டியும் பார்த்தாங்க. ஆனால் வந்து அவங்கள ஃப்ரெண்ட்லியாகவும் பார்த்தாங்க. அவங்க கூட 5 members வந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில நேரத்தில் அவனுக்கு பயமும் இருந்துச்சு, ஸ்கேரும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்த மாதிரி இந்த கட்டில் சொல்லி எனக்கு இந்த கருத்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. தேங்க்யூ. இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். இந்த புக்கில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புக்கை வந்து எழுதுறவங்க ஹீனா சொல்லிட்டானா, இவங்க வந்து 7th standard படிக்கிறாங்க, விஜயபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, திருப்பூர். இவங்க ஒரு ஸ்டோரி ரைட்டர். அந்த ஹாரர் ஸ்டோரினா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதையும் நிறைய எழுதுறாங்க.
இந்த புக்கில் வந்து அவங்க வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தவங்க யாருன்ட்டுனா அவங்களுடைய அக்கா யாஷிரா சுல்தானா 9th ஸ்டாண்டர்ட் விஜயபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல் திருப்பூரில் படிக்கிறாங்க. காட்டு. இவங்க வந்து அவங்க அக்கா யாஷிரா சுல்தானா, இவங்க ஹீரா சுல்தானா, இவங்க வந்து இந்த இன்விசிபிள் மாஸ்க் வந்து எழுதிருக்காங்க. தேங்க்யூ.